ஹலோ ஆல். இன்னைக்கு காணும் பொங்கல். ஸோ காலையிலே எந்திரிச்சுட்டு வெரைட்டியா செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அத பண்ணலான்னு பார்த்தா, என்ன வந்துட்டு வத்தல் மலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க வந்து எதுவுமே இல்ல. எங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. பட் ஃபுல்லா வந்துட்டு கடைசி வரைக்கும் பைக்லயே போயிட்டு பைக்லயே வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நின்னு எல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். அங்க வந்துட்டு செடி எல்லாம் எல்லாமே எனக்கு எங்க போனாலுமே இந்த செடி வந்து எனக்கு பார்த்துட்டே இருப்பேன். ஏதாச்சும் செடி எடுத்துட்டு வந்து வீட்ல வைக்கலாமா அப்படின்னு. துளசி செடியே நான் அந்த மாரி தான் எடுத்துட்டு வந்து வச்சேன். ஸோ இங்கேயும் வந்துட்டு நெறைய பூச்செடியெல்லாம் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு பூச்செடி வந்து நான் பறிச்சுட்டு வந்தேன். இந்த பூ தான் அது. ஆனா எனக்கு இது என்ன பூன்னு தெரியல. அழகா இருந்துச்சு. சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து சொல்லுங்க. செம்மையா இருந்துச்சு. ஏறும்போது வந்துட்டு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் இறங்கும்போது ஃபாஸ்ட்டா வந்துருச்சு. 9 நெனைக்கிறேன் ஹேர்பின் பெண்ட் இங்க இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ். நல்லா கூலிங்கா வெயில் அடிச்சாலுமே நல்லா கூலிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இங்க இந்த ஊருக்கு போற வழியில இருந்த எல்லா கிராமத்துலயுமே வந்து போட்டியெல்லாம் வச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. குட்டீஸ்லாம் வச்சு, பெரியவங்களே வச்சு போட்டிலாம் வச்சாங்க. அ லேடீஸ்லாம் வந்து போட்டியில கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே பார்த்துட்டு நாங்க போனோம். அ போனதுக்கு அங்க சுத்தி பார்க்க எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஃபோட்டோ ஷூட் அப்புறம் வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. பெருசா எதுவும் இல்ல. பட் நல்லா இருந்துச்சு. போட்டி பாட்டுக்கு நடந்துட்டுருக்கு. நாங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அதையும் என்ஜாய் பண்ணிட்டு, திரும்ப ரிட்டர்ன் வந்தோம். எப்பவுமே வந்துட்டு ஒர்க்கு, மொபைலு அப்படின்னே பார்த்துட்டு இருக்க மாரி இருந்துச்சா, ஒண்ணுமே இல்லனாலும் ஜஸ்ட் போயிட்டு வரலாம். ஒகேனக்கல் போயாச்சு அடிக்கடி. ஸோ, அதனால இங்க போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தோம். இதுல வந்து ஃபால்ஸ் இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு அது எங்கன்னு தெரியல. அதனால சும்மா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் கீழ வந்துட்டு அ பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப பசி எடுத்துருச்சு. நடந்து போன மாதிரி. போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்லாவாலே வந்துட்டு நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அதுல ஒரு 3 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, அவ்வளோதான் வீட்டுக்கு கெளம்பிட்டோம். இந்த மாரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்க்குலாம் வந்துட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.